Hello students, exercise 5.5 fourth sum பார்ப்போம். Differentiate x power x minus 2 power sin x. First இதை y ன்னு எடுத்துக்கிறேன். So let y is equal to x power x minus 2 power sin x. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x power xும் 2 power sin xும் இதில் இருக்குது, மைனஸில் இருக்குது. பவரில் வேரியபிள் இருந்தாவே நம்ம லாக் எடுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இது டேட்டா லாக் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இது x power x யூன்னு எடுத்துக்கிறேன், 2 power sin x வின்னு எடுத்துக்கிறேன், ரைட்டா? ஸோ லெட்டு u வந்து x power x, v வந்து 2 power sin x. therefore y is equal to எப்படி எழுதலாம், u minus v ன்னு எழுதலாமா? அப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். dy by dx equal to u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், dy by dx வரும், மைனஸ் v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. டேக் இட் as ஈக்குவேஷன் நம்பர் 1, ரைட்டா? இப்போ நம்ம u எடுத்து யூலேருந்து dy by dx கொண்டு வரணும், விலேருந்து dy by dx கொண்டு வரணும், அப்புறம் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேஷன் வந்துடும், ரைட்டா? u வந்து என்னது x பவர் x. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவரில் வேரியபிள் x இருக்குது பார்த்தீங்களா? பவரில் வேரியபிள் இருந்தாவே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், லாக் எடுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். டேக் log on both sides, ரைட்டா? அப்போ log u is equal to, ஏன் லாக் எடுக்கிறேன், எக்ஸோட பவரில் என்ன இருக்குது, வேரியபிள் இருக்குது, அப்போ லாக் எடுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதான் லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்கிறது. ஸோ log u is equal to எக்ஸ் சைடில் வரும், log xன்னு வரும். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். differentiate both sides with respect to x, ரைட்டா? log u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by u வரும், அப்புறம் திரும்ப u வந்து with respect to x பண்ணணும், அதான் dy by dx. இந்த x log x ரெண்டுமே எப்படி இருக்குது, இங்கே ப்ராடக்டாக இருக்குது பார்த்தீங்களா, x into log x. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணோம், ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணோம். எப்படி, ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அப்புறம் லாக் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதான் டி பை டி எக்ஸ் யூவினா யூடிவி ப்ளஸ் விடியூ. ஸோ ரைட் எக்ஸ் ஃபஸ்ட், டி பை டி எக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ், ஸோ ரைட் லாக் எக்ஸ் டி பை டி எக்ஸ் ஆஃப் எக்ஸ், ரைட்டா? அப்போ டி பை டி எக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் இருக்கிற 1 by u வந்து ரைட் சைடு வந்து u இன்ட்டுன்னு மாறி வந்துடும். எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நான் 1 by எக்ஸா, அது பை எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வருமா, லாக் எக்ஸ் இன்ட்டு 1 என்ன, லாக் எக்ஸ். ஓகே, லாக் எக்ஸ் இன்ட்டு டி பை டி எக்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் 1 ஆகிடுது, ரைட்டா? அப்போ டி பை டி எக்ஸ் ஈக்குவல் டு யூ பதிலாக யூவோட வேல்யூ என்னென்னு எடுத்துருக்கோம் நம்ம, யூ வந்து எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா? அப்போ யூக்கு பதில் என்ன போட்டுக்கணும், எக்ஸ் பவர் எக்ஸ் போட்டுக்கணும். எக்ஸ் பை எக்ஸ் கேன்சல் 1 வருது, ப்ளஸ் லாக் எக்ஸ், இதுதான் டி பை டி எக்ஸ். அடுத்தது வி எடுத்துக்கணும். விங்கிறது என்னென்னு வச்சுருக்கோம், 2 power sin x, ரைட்டா? வி வந்து என்னது, 2 power sin x. இதுலேயும் பவரில் வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ லாக் எடுங்க. log v ஈக்குவல் டு log 2 power sin x, ரைட்டா? அப்போ log v இஸ் ஈக்குவல் டு log m power என்ன அப்படின்னா n into log m வரும். இதில் என்னங்கிறது sin x, mங்கிறது 2 இங்கே. அப்போ sin x வந்து என்ன ஆகும், சைடில் வந்துடும். அந்த sin x வந்து எப்படி வரும், சைடில் வந்துடும் அது, ரைட்டா? ஸோ sin x into log 2ன்னு வரும். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ரைட்டா? லாக் ஏ பண்ணால் என்ன வரும், 1 by v வரும், திரும்ப v பண்ணால் என்ன வருது, dy by dx வருது, ரைட்டா? இப்போ இதில் வந்து sin x log 2, இதில் வந்து ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா log 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ப்ராடக்ட் ரூலை எப்போ யூஸ் பண்ணால் 2 ஃபங்க்ஷன்ஸ் அல்லது 3 ஃபங்க்ஷன் அது வேரியபிளாக இருந்தால் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணணும். இதில் ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணக்கூடாது, வேண்டியதில்லை. log 2 வச்சுட்டு, log 2ங்கிறது கான்ஸ்டன்ட், இந்த log 2ங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட்டு, ரைட்டா? இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. log 2 வச்சுட்டு sin x மட்டும் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும், ரைட்டா? ஓகே, ரைட் log 2
டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin x வந்து என்னது cos x. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதில் வந்து நான் யூவி மெத்தட் யூஸ் பண்ணல, ரைட்டா, பண்ணக்கூடாது, வேண்டியதில்லை. அப்போ dy by dx வந்து என்ன வரும், v இன்ட்டு log 2 cos x, ரைட்டா. அப்போ dy by dx equal to வீக் பல என்ன எழுதணும், 2 power sin x இன்ட்டு cos x இன்ட்டு log 2. இதான் dy by dx வேல்யூ. அதே மாதிரி இங்கே வந்து இது dy by dx வேல்யூ. ஓகே, ரெண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் இன் 1. அப்போ dy by dx ஈக்குவல் டு என்னது, dy by dxஆ, dy by dx வேல்யூ வந்து என்ன, x power x into 1 plus log x 1 plus log x. அப்புறம் என்ன இருக்குது, dy by dx மைனஸ் dy by dx மைனஸ் போட்டுக்கணும், ரைட்டா. மைனஸ் dy by dx வேல்யூ வந்து டூ பவர் sin x cos x log 2 power sin x cos x log 2, ரைட்டா. இதான் வந்து dy by dx வேல்யூ. தட்ஸ் ஆல்.